சின்னத்திரையில இருந்து சினிமாவுக்கு வந்து பிரபலமான நடிகை தான் தர்ஷா குப்தா. இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நல்ல வருமானம் ஈட்டி வந்த நிலையில தன்னோட பெயர்லயே புதுசா ஒரு ஆப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுல வீடியோ காலில் பேச 6000 ரூபாய், பிராண்ட் ப்ரமோஷனுக்கு 50,000 ரூபாய், பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 1000 ரூபாய் மற்றும் 3 மாதங்கள் 1 ஆண்டுக்கான ஸ்பெஷல் ஸ்கீம்களும் ஆஃபர்களும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தர்ஷா குப்தாவோட இந்த அறிவிப்பு சோசியல் மீடியாவில் பெரும் சர்ச்சையை கிளப்பினதோட சிலர் அவங்க மேலே புகார் கொடுக்குற அளவுக்கு போயிருக்காங்க. இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான தர்ஷா குப்தா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரொம்பவே எமோஷனலாக ஒரு போஸ்டை போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புரிந்து கொள்ளப்படாதது வழி அல்ல, என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட மனங்கள் கூட நான் ஒரு கேவலமான பொண்ணு அப்படின்னு நம்புறதா ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்களுக்காக ஒரு விளக்கம் உண்டு, தயவு செஞ்சு என்னோட கேப்ஷனை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இத்தனை வருஷங்களா என்ன நேசித்து வந்தவங்கள்ட்ட நான் எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத விளக்க வேண்டிய நிலை வரும் அப்படின்னு நான் ஒருபோதும் நினைக்கவே இல்லை. ரெனவுன் செயலி அப்படிங்கிறது என்னோட ரசிகர்கள் எனக்கு குடும்பம் மாதிரி. என்கிட்ட அவங்களோட பிறந்தநாள் அல்லது திருமண நாள் வாழ்த்துக்களை பெறவோ அல்லது என் கூட தனிப்பட்ட முறையில் பேசவோ முடியும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதுதான் நான் அதில் இணையிறதுக்கு சம்மதித்த ஒரே காரணம். நான் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறதுக்கு முருகப்பெருமானே சாட்சி. அந்த தளத்தில் வேறு என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒருபோதும் தெரியாது. என்னோட அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த மதிப்புகளோட தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் கவர்ச்சியான ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணலாம், ஆனால் எனக்குன்னு சில எல்லைகள் இருக்குது. எந்த அளவிலான பணமோ அல்லது புகழோ வந்தாலும் அந்த எல்லைகளை நான் ஒருபோதும் கடக்க மாட்டேன். என்னை பற்றின விமர்சனங்கள் என்னை அதிகமாக காயப்படுத்தலை. ஆனால் இத்தனை வருஷங்களா என்னை நேசித்து நம்பினவங்க நான் ஒரு கேவலமான பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னை ரொம்ப வேதனைப்படுத்துது. இத்தனை வருஷங்களா நீங்கள் அறிஞ்ச அதே நபராகவே என்னை நினைவில் வச்சுக்கோங்க. நான் ஒருபோதும் செய்யாத ஒரு விஷயத்துக்காக என்னை தவறாக நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக அந்த போஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. தர்ஷா குப்தாவோட இந்த போஸ்ட்டை பார்த்து அவங்களோட ஃபேன்ஸ் மற்றும் நெட்டிசன்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.